நடராஜர் ஆலயத்தை பொறுத்தவரை ஸ்படிகலிங்கம் என்று சொல்லக்கூடிய மிகச் சிறிய அளவு படிகலிங்கத்திற்கு ஒரு நாளைக்கு 6 முறை அபிஷேகம் நடைபெறும். மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் நடராஜனுடைய கீர்த்தி பெரியது என்ற வகையில் நாம் தினமும் பிரார்த்தனை செய்து வருகின்றோம். அந்த வகையில் உருவத்தில் எளியவராக காட்சி தந்தாலும் நமது நடுவர் அவர்கள் மிகச் சிறந்த பட்டிமன்ற நடுவராக இன்று பவனி வந்து கொண்டிருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை வாய்ந்த ஒன்றாகும். ஏனென்றால் பல தொலைக்காட்சிகளில் நாம் அவரை சந்தித்திருக்கின்றோம். பல கிராமங்களில் கோயில் திருவிழாக்களில் நடுவராக இருக்கின்றார்கள். அயல்நாடு சென்று பட்டிமன்றம் நடத்த அவருக்கு வாய்ப்புகள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு பட்டிமன்ற நடுவராக இருந்து இன்று ஒரு சிறந்த பட்டிமன்றத்தை நமக்கு நடத்தி கொடுக்க இருக்கின்றார்கள். மூத்து கடல் பதித்து 3 நெறி வளர்த்து கற்றி கலைமிகுந்த தாயகமே, கற்றன் கடல் மீது கரங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி வையகமே, நதிகள் விளையாடி தென்னன் மடியில் தவிழ்ந்த தமிழ் தாயின் தலைமகன் கூத்தன் இருந்தான், குரலரசன் அங்கு இருந்தான், வார்த்தை தமிழுக்கு விளங்கிய தமிழ்வேந்தர் கம்பர் இருந்தார், வயதான தொல்பாட்டி அவ்வை இருந்தால், அரசியலும் குதூகலமாய் புடைச்சூட நாடறிந்த புகழிந்தி அங்கிருந்தான், அக்கீரன் அண்ணாகன் அவ்வசலை ஒன்சாத்தான் ஓகோர் மாசாத்தி சிலம்படுத்தத்தக்கோன் காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாழங்கு காவல நாம் நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி எத்தனை பேர் அத்துணை பேரும் மொத்தமாய் சேர்த்து யாப்பிலா பாடலேனும் யார்தரும் கவிதையேனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் விற்றிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு ஒரு நல்ல நாள், நல்ல விழா. பாரதியாருடைய நினைவாக நடத்துகிற ஒரு அற்புதமான திருவிழா. பொதுவாக எதுக்கு தமிழ்ல வச்சாங்கன்னா, திருவிழாவை அப்படியே திருப்பி போட்டு பாருங்க. விழா திரு அப்படின்னு வரும். விழா திரு அப்படின்னா, இப்ப நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்கு, சங்கடம் இருக்கு, சந்தோஷம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அது எல்லாத்துலயும் விழுந்து மனுஷனால ஏந்திரிக்க முடிய மாட்டேங்குது. அப்படி ஏந்திக்க முடியாம இருக்கிறவன்ட்ட அவன் இந்த கஷ்டத்துல விழாம இருக்கணும்ன்றதுக்காக தான் விழா திரு அப்படிங்கிற மாதிரி திருவிழா அப்படின்னு கொண்டு வந்தான். அப்படி கொண்டு வந்த ஒரு பரம்பரை தான் நம்முடைய தமிழ் பரம்பரை. அப்படிப்பட்ட ஒரு விழால ஒரு பள்ளிக்கூடத்துல இந்த நிகழ்ச்சி நடத்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பள்ளி அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல மொத்தம் 4 இடங்கள்ல இருக்கு. பள்ளி அப்படின்னா பள்ளிக்கூடம், மடப்பள்ளி, பள்ளியறை, பள்ளிவாசல் அப்படின்னு 4 இடத்துல இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பள்ளியறை அப்படின்னா உடலை பக்குவப்படுத்துகிற இடம், மடப்பள்ளி அப்படின்னா உணவை பக்குவப்படுத்துகிற இடம், பள்ளிவாசல்னா ஆன்மாவை பக்குவப்படுத்துகிற இடம். அந்த அடிப்படையில பள்ளிக்கூடம்னா அறிவை பக்குவப்படுத்துகிற இடம். அந்த அறிவை பக்குவப்படுத்துகிற இடத்துல எது சொன்னாலும் பலிக்கும். அதனாலதான் அவங்க மாதிரி ஸ்கூல் பசங்களை முன்னாடி பேச வச்சிருக்காங்க. நானும் நிறைய ஸ்கூல்ல எல்லாம் பேசிருக்கேன். அங்கெல்லாம் போல விசித்திரமா இருக்கும். ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல போயிருந்தேன். அங்க ப்ரோக்ராம் பாட்டு நடந்துகிட்டு இருக்கு. 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கேன். நானும் பழைய திரைப்படமா புதிய திரைப்படமா நானும் பாடிக்கிட்டு இருந்தேன். நின்றுள்ளாவும் நற்காருகைய கூட்டத்துல ஒரு பையஞ்சி ரொம்ப நேரமா மான மேய விடாம இருக்க, செத்துற போது சீக்கிரம் மேய விடுங்க. அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது பாருங்க. வெளியில ஒரு சத்தம் அடிச்சு கத்துச்சு. என்னடா இப்படி கத்திக்கிட்டு இருக்கு? ஒரு ஆளை கூப்பிட்டு, என்ன நீங்க ப்ரோக்ராம் நடத்துறீங்க, நாய் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கு, நான் பாட்டு எப்படி பேசுறது, அது போய் கட்டிட்டு வாங்க அப்படின்னு. 1 மணி நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம். நாயை என்னமோ கொண்டு அடிச்சு பாக்குறேன், அது ஓடவே மாட்டேங்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு அடிஞ்சு வச்சுட்டு என்கிட்ட வந்து சொன்னா, சார் அந்த நாயை திருச்சி நீங்க ஆரம்பிச்சேன்னா, அட பாய் போல உங்ககிட்ட வந்து ப்ரோக்ராம் பேசினா இப்படிதானே. அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ல நாங்க பேசியிருக்கோம். நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதெல்லாம் எங்க ஸ்கூல்லயும் இலக்கிய மன்ற விழாலாம் நடத்துவாங்க. நான்லாம் அந்த கடைசி பையனா தான் வந்துருப்பேன். ஏன்னா தூங்கினா கூட தெரியாது. கடைசியில வந்து பேசிட்டு இருப்பேன். எங்க வாத்தியார் முன்னாடி சொல்லிட்டு போடுவார், டேய் உன்னைய பத்தி எனக்கு தெரியும், அவர் பெரிய மனுஷன் தான் பேசிட்டு இருப்பாரு, அவர் பேச்ச கேட்காம நீ பாட்டு சிரிச்சுட்டு கிடந்த பிச்சு கூட பிச்சு. சார் கை தட்டலாமா சார் அப்படின்னு. கை தட்டப்படாதா, சத்தம் ஏதாவது வந்துச்சு, பிச்சு கூட பிச்சுனார். வாத்தியார் சொல்லிட்டாரு, நானும் கம்மி பண்ணேன். அங்க வந்து பேசுன பெரிய மனுஷன் பாவம் யார் பத்த பிள்ளையோ அவர் பாட்டு தனியா பேனாட்டிக்கிட்டே இருந்தாரு, நாங்க பாட்டு கம்மியா கிடந்தோம். அந்த மாதிரி என்ன பண்ணி தராதீங்க. எல்லாரும் ஒரு ஜோரா ஜோரா கை தட்டுங்க. ஏன் கை தட்ட சொன்னா, கை தட்டினா இந்த 2 கையும் தட்டும் போது அக்கு பஞ்சர் முறைப்படி ரத்த அழுத்தம் சீராகும்.
உடம்பு நல்லா இருக்கும். அதெல்லாம் விட முக்கியமா என்னன்னா சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, முகம் அழகாகுமா. உங்க முகம் அழகாகணுன்றதுக்காக தான் கைத்தட்ட சொன்னேன். இந்த அம்மா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிறாங்க, எத்தனை வாட்டி கைத்தட்டு இருப்பாங்க பாருங்க. இவரை பாருங்க, இருந்தாலும் கையை தட்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் பண்றக்கூடாது. நல்லா கையை தட்டி நல்ல சந்தோஷமா இருந்தா தான் உங்களால பேச முடியும், உங்களால ரசிக்க முடியும். அப்படி நீங்க கை தட்டினாதான் எங்களாலையும் பேச முடியும். அந்த மாதிரி நல்லபடியா அமர்ந்திருக்கிற மாணவர்கள் உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இந்த கேமராமேன் அவரை சொல்லியே ஆகணும். நான் ஒரு ஊர்ல பேசிட்டு இருந்தேன், ஒரு போட்டோகிராஃபர் இருந்தார். நல்ல தலைப்பாச்சு, ரொம்ப உருக்கமா பேசணும்னு சொல்லிட்டு, இந்த நாடு எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா, ஐயோ இந்த நாடு எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா, இந்த நாட்டுல இருக்கவங்க எப்படி இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேமராமேன் போட்டோ எடுத்துட்டாரு. இந்த போட்டோ எங்க வீட்டுக்கு வந்துருக்காங்க. வீட்டுல பார்த்தா போட்டோல நான் இப்படி உட்காந்துருக்கேன். எங்க அம்மா கேட்டுச்சு, வேண்டா நீ பட்டிமன்றம் தான் நடத்த போறியா பிச்சை எடுக்க போறியா அப்படின்னுச்சு. அந்த மாதிரி ஆயிரும். சில பேர் போட்டோகிராஃபர்லாம் ரொம்ப மரியாதையா பேசணும், இல்லைன்னா ஏதோ ஏகமுகம் எடுத்துருவார் அவரு. அப்புறம் கேமராமேன் அவர் ரொம்ப நல்ல மனுஷன். நீங்க பணம் எவ்வளவு கொடுக்கணும் பரவாயில்லைங்க, நான் வந்து எடுத்து தரேங்கன்றாரு. நல்ல மனுஷன். நீங்க நல்லா சிரிக்கணும். உங்களை எல்லாம் சிரிச்சா நீங்க பேசுறதெல்லாம் அப்படியே நீங்க சிரிக்கிறதெல்லாம் அப்படியே வீடியோ பண்ணி டிஸ்கவரி சேனல்ல போடுவோம். டிஸ்கவரி சேனல்ல என்ன மாதிரி ஆளுக்குள்ள நிறைய வேக்கன்ட் இருக்காங்க. ஏன்னா ஓனாலாம் பட்டிமன்றம் நடத்தி பார்த்து கிடையாதா, எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு கேட்டுருக்காங்க. அந்த மாதிரி நீங்க நல்லா சிரிக்கணும், நல்லா சிரிச்சாதான் அது வீடியோ எடுத்தாரு உங்களெல்லாம். அதுக்காக யாராவது உருக்கமா பேசும்போது பில்லின்னு சிரிச்சிடாதீங்க. அது எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு அப்படி ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா எல்லாம் கைண்ட கைச்சு நினைச்சுப்பாங்க. அதனால எந்த இடத்துல சிரிக்கணுமோ அந்த இடத்துல சிரிச்சுங்க, நல்லபடியா இருங்க. ஏன்னா நீங்க நல்லபடியா சிரிச்சாதான் உங்க உடம்புல இருக்க நோயெல்லாம் போகும். சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு சிரிக்கிற பழக்கம் நிறைய இருந்திருக்கு. ஒரு ஆய்வுல சொல்லிருக்கிறாங்க, சிரிக்கிறதுக்கு ஜோக்கு அப்படின்றது ஒண்ணே அவசியம் கிடையாதான். சிரிப்புங்கிறது நம்ம மனசுலயே இருக்கான். ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுங்க, அந்த குழந்தை முன்னாடி கிளுக்கு ஒண்ணு கிடக்குன்னு ஆட்டினா சிரிக்கும். அதே குழந்தைய ஒரு 40 வருஷம் கழிச்சு ஒரு தாத்தா ஆயிடுச்சு வச்சுங்க, ஒரு 50 வருஷம் கழிச்சு தாத்தா ஆயிடுச்சு வச்சுங்க, அவர் முன்னாடி கிடக்குறது ஆட்டினா அடிக்க வந்துருவாரு. இந்த விளையாட்டடா வர்ற யோசிப்பாளா அப்படின்னு. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிளுக்கிழப்பு காட்டினா குழந்தைக்கு சிரிப்பு வந்துச்சு. அதே குழந்தை 50 வருஷம் கழிச்சு தாத்தாவான பிறகு அந்த கிளுக்கிழப்பு காட்டினா கோபம் வருது. அப்போ நம்ம சிரிக்கிறதுங்கிறது எப்படியோ மாறி போயிடுச்சு. ஏன்னா சிரிக்கிறதுக்கான சூழலே கிடையாது இல்லையா. ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு, கிளர்க்கு மேனேஜர் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. கிளர்க்கு வாட்ச்மேன் 2 பேரும் தான் அந்த ஒரு நாள் இருந்தாங்க. என்ன நடந்துச்சு, மேனேஜர் நான் வெளியில போறேன், நம்ம ஆபீஸ்ல எல்லா பேரும் லீவு கேட்பாங்க, ஒரு பையன் லீவு கேட்டாலும் கொடுக்காதுன்னு போயிட்டாரு. சரிங்க நான் சின்ன இவரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வாட்ச்மேனுக்கு ஒரு தம்பி வந்திருக்கு, மதர் வாஸ் எக்ஸ்பயர்டு போட்டிருக்கு. ஐயோ நம்ம பத்தி அம்மா இறந்துட்டாங்களே, அவங்களை போய் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு கிளம்பி போய் கிளர்க்கிட்ட காட்டாரு, ஐயா எங்க அம்மா இறந்துட்டாங்க தம்பி வந்திருக்கு அப்படின்னு. இந்த லீவு கொடுக்குற அதிகாரம்லாம் நமக்கு கிடையாது. நீங்க தம்பியை கொண்டு போய் மேனேஜர் டேபிள் வச்சுட்டு அவர் பார்த்து ஏதாவது முடிவு எடுத்துப்பாரு, நீ இந்த தம்பியை வச்சுட்டு போயிடும் அப்படின்ட்டாரு. இந்த ஆளு கிட்ட ஓடி போய் மேனேஜர் டேபிள் வச்சுட்டு அம்மா பார்த்துட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு மேனேஜர் வந்து பார்த்திருக்கிறாரு, மதர் வாஸ் எக்ஸ்பயர்டு தம்பி வந்திருக்கு. ஐயோ நம்மளை பத்தி அம்மா தான் இறந்துட்டாங்க போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஆளை கிளம்பி போயிருக்கிறார். இந்த 2 பேரும் என்ன பண்றாங்க, பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கூப்பிட்டு ஆட்டோல சட்டுமட்டு சாமான் வச்சு அடிச்சுக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா வாட்ச்மேன் இருக்கான். ஏன்டா உங்க இன்னைக்கு ஆபீஸ் ஆச்சு, ஏன் நீங்க நிக்கிற அப்படின்னா, ஒண்ணும் இல்லையோ எங்க அம்மா இருந்துட்டாங்க, அந்த சோக தாங்க முடியாம உங்க டேபிள் தம்பி வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா. ஓஹோ டேபிள் இருந்த தம்பி உன்னோட தம்பியா, நான் எனக்கு வந்து என்ன நினைச்சேன், அப்ப கூட ஆட்டோல வரும்போது யோசிச்சு பார்த்தேன், நம்ம அம்மா செத்து போய்தான் 2 வருஷம் ஆகுது, நம்ம கிளம்பி கூட யோசிச்சு பார்த்தேன். நம்மளால அது கூட பரவாயில்ல, பேசிட்டே நான் பாருங்க கிளர்க்கு ஒரு ஆட்டான், அட பாதி பேரோட வந்து தம்பி 1-2 பேரும் கிடையாது, எனக்கு வந்து தம்பி தான் அவன். நேரத்துல யாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமலே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம. இந்த மாதிரி சூழல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பட்டிமன்றம். ஒரு வாட்டி கோயம்புத்தூர்ல போயிருந்தேன், அங்க ஏகப்பட்ட பேர் விசித்திரமா இருக்கிறாங்க. ஒரு ஸ்கூல்ல போயிட்டு தம்பி உனக்கு காந்தி ஜெயந்தி என்றால் என்ன அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா தெளிவா, காந்தி என்பவர் ஜெயந்தி என்பவருடன் தன்னுடைய காதலை சொன்னார். ஜெயந்தியின் 1 வாரம் டைம் கேட்டார். 1 வாரம் டயத்திற்கு பிறகு காந்தியினுடைய காதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காந்தியினுடைய காதலை ஜெயந்தி ஏற்றுக்கொண்ட அந்த நாளே காந்தி ஜெயந்தி எனப்படும் அப்படின்னா. இதை போலவே நாம் நேரு ஜெயந்தி, காமராஜர் ஜெயந்தி எல்லாம் கொண்டாடலாம் அப்படின்னா. என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, என்ன ஸ்கூல்ல வந்து நீராடும் கடவுள் தமிழ் வாழ்த்தா என்ன தெரியுமாடா அப்படின்னு. அவங்க
தெரியும் ஆனா தெரியாது அப்படின்னா. என்னடா தெரியும் என்னடா தெரியாது சார், பாதி தெரியும் சார் பாதி தெரியாது சார் அப்படின்னா. அது என்னடா பாதி தெரியும் தெரியாதுன்னா என்னதான் கதை என்ன? அவன் சொன்னான், சார் நான் பாட்டு மட்டும் எனக்கு தெரியும் ஆனா மெட்டு எனக்கு தெரியாது சார்னா. சரி வேற மெட்டியாவது போட்டு போடுறாங்க. அவன் பாடினா நீராறு கடல்கிட்ட நீராறு கடலோடு மறந்தே கெளிலோடு கொள்கிறாருன்னா. இது என்ன பாட்டு தெரியுங்களா? மச்சான கட்டிக்கடி முந்தானே பாட்டை போட்டு விட்டான். பாவி பயல இந்த பாட்டை இப்படியாட கொள்ளுவ அப்படின்னு பேசிட்டு இருந்தா இன்னும் பையன் ஏஞ்சான். சார் என்ன சார் அந்த பையன் எவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்கான், நீங்க ஏன் சார் அந்த பையன் போய் திட்டுறீங்க? நான் வேணா உங்களுக்கு அந்த மெட்டு தானே முக்கியம், மெட்டை மட்டும் எடுத்து நான் பாடுறேன்னா. நீ மெட்டை மட்டும் எடுத்து பாடுறியா? அவன் பாதி பாடியே பாதி உசுரை எடுத்துட்டான், நீ மீறி பாதி உசுரை எடுத்து போறியாடான்னு. இல்ல சார் நான் தெளிவா பாடுறேன், நீங்க நல்லா கேளுங்க, அந்த மெட்டை மட்டும் பாருங்க அப்படின்னா. நீராறும் கடலுடுத்த நிலமடைந்த கெழிலெழுதும் இதெல்லாம் பாட்டு. இந்த பாட்டுல இந்த மெட்டை மட்டும் எடுத்து பாடினா பாருங்க. கத்தாழே கண்ணால குத்தாதே நீ என்னே உள்ளுக்குள்ள வந்து உடல்லாம் விழுந்துருப்பது அந்த அளவுக்கு பாடுறான். ஏன்டா ரெண்டு பேரும் சேர்ந்து நாட்டை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க, தமிழ் தான் கற்றுலாம் பண்ணாமடா பரவாயில்ல பயிர்களா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருந்தேன். இன்னொரு பையன் எஞ்சி சார் சார் எனக்கு அந்த பாட்டு தானே வேணும் நான் பாடுறேன்னா. எப்படா பாட போறேன்? நாட்டுப்புற மட்டில பாடுறேன் சார்னா. பரவாயில்ல பையன் கொஞ்சம் விவரமா தான் பேசுறான். நாட்டுப்புற மட்டில பாடுறியாரா? சரி பாடுறா தம்பின்னு அவன் பாடினா. அது ஒரு நல்ல பாட்டு. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகோ சீராரோ நம்மன திகழ் பரத கண்டமிதில். அதுக்கு மேல போனா பாருங்க. தெக்கணமோதும் சிறமத்தை அவனோட பின்னாடோ பக்கத்தில் இருக்கிற முதலும் தரிதலும் திலகமுமே பக்கத்தில் இருந்த பையன் ஆமா 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 தமிழ்தா வாழ்த்து அப்படின்னா. அடைங்க பாரு மனுஷன் எப்படி குமுறி 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 ஆகுறாருயா. அந்த அளவுக்கு வேதனையோட பாடுவாரு. அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி சூழல்ல ஒரு நல்ல தலைப்போடு ஒரு பட்டிமன்றம் வச்சிருக்காங்க. பட்டிமன்றம் அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல முதல்ல மணிமேகலை அப்படின்ற ஒரு இலக்கியத்துல இருந்துச்சு. அதுதான் முதல்ல பட்டிமன்றம் அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல உருவான நாள். 1800 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த இந்த பட்டிமன்றத்துல புது புது விஷயங்களா வச்சு ஒரு தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, நாம் இன்று யாருக்காக வாழ்கிறோம்? நமக்காகவா நாட்டுக்காகவா? இதான் அற்புதமான தலைப்பு. அதை நான் எங்க ஊர்ல சொல்லிக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு பட்டிமன்றத்துக்கு போறேன், நாம எதுக்கு இருக்கிறோம், நமக்காகவா நாட்டுக்காகவான்னு தலைப்புங்க. எங்க வீட்டுல ஒரு கழிவு இருக்கு, 85 வயசாகுது, இன்னும் போகாம இருக்கு. காலை 10 கையில் போட்டுட்டு இந்த கொட்டைப்பாக்கு போட்டு டங்கு டங்கு வச்சுக்கிட்டு சொல்லிச்சு. ஆமா நாம யாருக்காக வந்தாங்க போற என்ன என்னத்த கொண்டு வந்தா என்னத்த கொண்டு போற போய இதுக்கெல்லாம் வச்சு நம்ம பட்டிமன்றம்னா அப்படித்தான். அந்த மாதிரி உங்களுக்கு வைக்கணும், இந்த மாதிரி இளைஞர்கள் வைக்கணும், மாணவர்களுக்கு வைக்கணும். இவங்கதான் இந்த நாட்டினுடைய வருங்கால தூண்கள். அப்துல் கலாம் சொன்ன 2020 இந்தியாவை வல்லரசாக ஆக்கக்கூடிய தகுதியும் திறமையும் வாய்ந்த ஒரு ஆட்கள் யாருன்னு சொன்னா அது நீங்க தான்ங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பு ஒரு முன்னாடி வச்சிருக்கிறோம். இவ்வளவு மூச்சடைக்க பேசுறேன், கைத்தட்டான இருந்தேன். ஒண்ணும் இல்லைங்க, சில பேர் தனக்காகவும் வாழ மாட்டான், பிறருக்காகவும் வாழ மாட்டான். இந்த தலைப்புக்குள்ள நான் போக விரும்பல, அதெல்லாம் இவங்க பேசிப்பாங்க. நம்மளுக்கு அப்படியே மேலோட்டமா ஓடிட்டு போயிடுவோம். ஒருத்தன் பஸ்ல ஏறணும், பஸ்ல சுட்டு போறதுக்கு எம்பிட்டு பாடுபடுறோம் தெரியுமா? நாங்கெல்லாம் ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு இந்த அம்மா இந்த எல்லாம் கூப்பிட்டு நாங்க ஒரு ஊரா போவோம் பட்டிமன்றத்துக்கு. ஒரு ஊரா போய் பிச்சை எடுத்தீங்களான்னு கேட்காதீங்க, பட்டிமன்றம் நடத்துறதுக்கு. அவன் ஒரு ஊர்ல போய் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தேன். எங்க இருந்தா வந்தாங்க தெரியல, ஒரு 9000 பேர் நிக்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட்ல. எல்லாம் ஒரு பையன் தூக்கி நிக்கிறான். இல்லடா அண்ணா எல்லாம் சீட்டு பிடிக்கிறதுக்கு நிக்கிறான். ஒரு பஸ் வந்துச்சு, அந்த ஒரு பஸ் 9000 பேர் கொண்டு வர்றாயா. ஏற ஒரு பையனை சீட்டை பிடிச்சு வேணும். என்ன பண்ணா கீழே அவுத்தாந்தர வேட்டிய போட்டு சீட்டை போட்டா 3 சீட்டை போட்டு வரேன்ட்டான் பாட்டு. இன்னொரு என்ன பண்ணா வாயில வெத்தலை வச்சுருந்தா புளிச்சிருந்து போலாம் பாருங்க. சீட்டு பிள்ளை வச்சு போச்சு. கிட்டக்கிட்டே மேலே வந்து பேப்பரால தொடச்சிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டான். பின்னாடி இருந்து ஒரு ஆளு ஏண்டா தம்பி எவனோ தேய்ச்சி துப்பிருக்கான், நீ ஏண்டா தொடச்சிட்டு உட்கார இல்ல துப்புலதே நான் வேண்டாம் அவன் அப்படி ஓடிட்டு இருக்கு. இன்னும் சில பேர் இருக்கான், தூத்துக்குடி பக்கம் போனா பாக்கலாம். ஒரு எலுச்சி மரத்துல ரபோண்டு மஞ்சளையும் கீழே வச்சு சேர்ல வச்சுட்டான். 1 மணி நேரம் வரும் பஸ்ஸை கிளம்பவே இல்லை. என்னடான்னு பார்த்தா எவனும் செய்வனை வச்சுட்டாடா அப்படின்ட்டு எல்லாம் நின்றுட்டு இருக்கான். எவன் வச்சானா அந்த ஆளுக்கு இருக்கு ஓடி வந்து எலுச்சி மரத்தை எடுத்து பேக்கெட்ல போட்டு பக்கத்து சார் அப்படிங்கிறான். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் சில ஊர்ல ரொம்ப வேடிக்கையா இருக்கும். நான் ஒரு பஸ்ல ஏறுறேன், ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, கையில ஒண்ணுமே இல்லை, ஒரு குழந்தைய தூக்கி சொல்லுது சென்னை வழியா.
அது பப்பரம் வந்து படுத்துக்கு. ஐயோ குழந்தை வந்து வச்சு தூக்கிங்க இல்லை நான் சீட்டு போடுறதுக்கா படுத்துருக்கேன், நீ முன்ன போடா அப்படின்னுச்சு. ஐயோ குழந்தை திட்டு போச்சுன்னா அங்கே போய் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு முன்னாடி போய் உதறேன். எனக்கு முன்னாடி இன்னொரு அம்மா கீழே மீன்கிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல, கையில ஒண்ணுமே இல்லை. என்ன பண்ணிச்சு, தலையை சொரிஞ்சுட்டு தலையில ஒரு கொண்டை இருந்தது, எடுத்து வச்சுட்டு பாருங்க கொண்டைய. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வக்கனா வகந்த உடனே கொண்டை ஊசி வச்சு கைக்கு போட்டுக்க அம்மா 1.5 அடி கொண்டை ஊசி ஏறி போச்சு. ஐயோ ரத்தம் வருது, அண்ணாச்சி தூக்குங்க புடிங்கன்னா இல்ல நான் இதுக்கேட வந்தேன், நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் போடாங்க. கிட்ட நாங்க ரத்தத்தோட கீழே இறங்கி ஓடுறேன். அதை கொண்டை வச்சுக்கணும் அந்த அம்மா. என் கொண்டை எடுத்துப்படாப்பா அந்த அம்மா பின்னாடி படுத்துட்டு ஓடுது. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இவனெல்லாம் யாருக்காக இருக்கான்? சீட்டு பிடிக்கணுன்றதுக்காக நிறைய பேர் இன்சம் பண்றதுக்குள்ளே நிறைய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அது இந்த பஸ்ல ஓட்டுவாரு டிரைவரு, அவரெல்லாம் கேட்கவே வேணாம். அவர் ஏனோ தானே ஓட்டுவார். இந்த நாட்டுக்காகவும் கிடையாது, தனக்காகவும் கிடையாது, ஓட்டு வாயா அப்படியே ஒரு 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடிட்டு இருந்தான் பாரு வண்டிய. கண்டக்டர் கூட்டத்தை கேட்டார், எல்லாம் டிக்கெட் வாங்கியாச்சார். கிழவி சொல்லிச்சு உடனே, ஏதோ டிரைவர் போக பார்த்தா எல்லாம் டிக்கெட் வாங்கி போட்டிருக்கேன்னு. அட பாவிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டே இருந்தான் பாருங்க. ஒரு ஆள் கீழே வந்துட்டான். ஐயோ ஒரு ஆள் கீழே வந்தா வண்டி எடுத்துக்கேன், நான் நிறுத்தவே மாட்டேன். கண்டக்டர் விசில் அடிச்சாதான் வண்டி எடுத்து வேணாம், எல்லாம் விழுந்ததே கண்டக்டர் வேண்டான்னா. ஐயோ கண்டக்டர் விழுந்தாரு ஒரு திருப்பு நான் பாருங்க. வயக்காட்டில் கொண்டு விட்டான் வண்டியை. எல்லாம் அடிப்பட்டு கீழே ஒரு ரத்தத்தோடு விழுந்துட்டு இருக்கான். ஒருத்தர் ஐயோ கைப்படுத்துனா, ஏன்டா கத்துற? கை போயிட்டா கத்துமா அந்த மாதிரி ஒருத்தருக்கு தலையை பிடிச்சு அவன் கத்துறான பாருங்க. அப்படியே பேசிட்டு கண்டக்டர் காலை கையெழுத்த வைக்கிறங்க. ஐயோ காலை காணா எஸ்கூச்மி கண்டக்டர், வயக்காட்டு பக்கம் ஒரு காலை கிடந்தது, அது உங்க காலை பாருங்க அப்படின்னு ஒரு ஆளு. இது என் காலையே கிடையாதுன்னா அவன். ஏன்டா கிடையாதுங்கிற? ஒரே ஒரு காலை அந்த வயக்காட்டு பக்கம் வந்துடா, ஏன்டா கிடையாதுங்கிறேன்னா அது அவன் சொன்னா, இல்ல என் காலை நான் பேனாவை சொல்லியிருந்தேன் அவன். இது எல்லாமே போய் விசாரிப்பாங்க, காதுல பேனா இருக்கா இல்லையா, பென்சில் வச்சிருக்காங்களா, தோடு மாட்டிருக்காங்களா, இதெல்லாம் பார்த்துட்டா கொண்டு போய் கொடுப்பாங்க. சில பேர் தனக்காகவும் வாழ மாட்டாங்க, பிறருக்காகவும் வாழ மாட்டாங்க. அப்படி இருக்கிற ஆட்கள் மத்தியில நாம யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? அதான் எனக்கு அற்புதமான கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காகவே ஒரு 6 பேர் வந்திருக்கிறாங்க. நமக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு என்னுடைய நண்பர் என்னுடைய பட்டிமன்றங்கள் எல்லாத்துலயுமே பேசினாரு. மைசூர்ல இருந்து, அடுத்த ஆண்டு நாங்கள் போகிற இலங்கை பட்டிமன்றத்தில இருந்து, திருச்சியில் நிறைய ஊரில் நாங்கள் பட்டிமன்றம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, எங்கள் தெருவில் சொன்னா ஒரு பேர் நம்ப மாட்டேங்கிறான். நான் தான் அந்த ஊரில் போய் பேசிட்டு வந்திருக்கேன்னா எவன்ட்ட காலத்துறீங்கிறான். அந்த மாதிரி என்னுடைய பட்டிமன்றங்கள் எல்லாத்துக்குமே பேசுகிற ஒரு அற்புதமான பேச்சாளர், அன்றைக்கு நண்பர், சீமுட்டூர் அரசு கல்லூரியில் படிச்சுட்டு இப்போ வந்திருக்கிறாரு. கொண்டுட்டு போகிறவர்கள் இது ஒரு விஷயம் அறிஞர் கொடுக்குறேன். அவரு நமக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றத பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கிறாரு. பாருங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா பாருங்க, நாட்டுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நமக்காக யாரும் வாழ்றது கிடையாது, நாட்டுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஸ்ரீமுஷ்டத்துல ஒரு தனியார் கல்லூரியில விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய சகோதரி திருமுட்டம் நாக கௌதமி அவங்க பேச வந்திருக்காங்க. அவங்களுக்கு கைப்பற்றி கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இவங்க வெள்ளாவியில வச்சு வளர்த்தாங்களா இல்ல வெயிலே காட்டாம வளர்த்தாங்களான்ற மாதிரி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, இவர் கரிச்சட்டியில போட்டு வளர்த்தாங்களா இல்ல வெயில போட்டு வாட்டினாங்களான்ற மாதிரி இருக்கிறார். அற்புதமான பேச்சாளர், எல்லா தொலைக்காட்சியுமே பேசினவர், நல்ல நண்பர், விருதாச்சலம் அரசு கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கிற மாணவர், அன்பிற்கினிய நண்பர் வைகா செல்வமணி. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, ஏன்டா என்னை கூப்பிட்டீங்க, நான் பாட்டு ஊர்ல வந்து ஏதாவது பின்னாடி வரது என்ன கூப்பிட்டு வந்தீங்கன்றாரு. ஒரு 27 பக்கத்துக்கு பத்திரம் எழுதி வச்சிருக்கிறாரியா, என்னென்ன பேசணும்னு அடிஷனல் ஷீட் வேற கேட்கிறாரு. பரிச்சை எழுதிக்கிட்டு இருக்க. அது மாதிரி நல்லா பேசக்கூடியவர், அற்புதமான பேச்சாளர், என்னுடைய பட்டிமன்றங்கள் எல்லாத்தையும் பேசினவர், சேலம் சட்டக்கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற மாணவர், மரியாதைக்குரிய நண்பர், வழக்கறிஞர் அருணகிரி. அது மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆளை பற்றி நம்ம சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த ஊர்லயே பிறந்துட்டு அவ்வளவு வெயிட்டான ஆளு, அவ்வளவு உசரமான ஆளு, அவ்வளவு வீராப்பான ஆளு. ஏஞ்சினா எத்தனை கிலோமீட்டருக்கு போவார்னு தெரியாது. மரியாதைக்குரிய அன்பிற்கினிய மாணவர், நல்ல படிக்கிற பையன் விக்னேஷ், உங்க பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர். உங்க பள்ளிக்கூடத்து மாணவர்னா இன்னும் நல்லா தட்டலாம். முன்னக்கு யாரா நீங்க பக்கம் இருக்கும்போது முன்னக்கு யாரா உங்களுக்கு பிடிக்காத ஆளாப்பத்தை வைக்கிறவங்க பேசிக்கிட்டே போட்டு டப்புன்னு அடிக்கலாம்.
சரியா? அதனால நல்ல ஆளா பார்த்து முன்னாடி உட்கார வச்சுங்க. அது மாதிரி அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இவர் பாத்தீங்கன்னா எம்பிட்டு வைட்டா இருப்பாருன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. ஒரு காத்து அடிச்சுன்னா எங்க நிற்பாருன்னு எனக்கு தெரியாது. நல்ல தட்டகாத்திரமான ஆளு, நல்லா பேசக்கூடியவர், நல்லா படிக்கக்கூடியவர், 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர் ரஞ்சித். அது அட்டென்ஷன் புஷ், அட்டென்ஷன் நின்று கொண்டார்.